நம்ம இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் முட்டை, மைதா, ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு சுகர் அந்தளவுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் சூஸ் பண்ணுற ரவையும் நல்ல ஃபைன் ரவையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்குல்ல, அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது எதுக்காக ஊற வைக்கிறோன்னா, ரவை அந்த பாலெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா உப்பி வரும், அதுக்காக. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அது ஊறுற சமயத்துக்குள்ளே நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கேக் ட்ரே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிஃபன் பாக்ஸில் தான் செய்ய போகிறேன். இந்த டிஃபன் பாக்ஸில் அதுக்கு அடியில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய், எண்ணெய், பட்டர் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன கப்பில் கூட கப் கேக் மாதிரியே இந்த கேக் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நீங்கள் எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழுகணும். அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிடுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, அடியில் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது வெளியில் போயிடும், அதுக்காக. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இது உள்ள இந்த மாதிரி ரிங் இல்லைன்னா ஒரு பிளேட் போட்டுட்டு இந்த கேக் பேட்டரை தூக்கி உள்ளே வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா கேக் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கேக் வேகிற டைம் சிலருக்கு மாறுபடலாம். நீங்கள் 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேக் வேகாமல் இருந்ததுன்னா மறுபடிக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுக்கோங்க. இப்போ கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு கீறிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம அடியில் பட்டர் ஷீட் போட்டிருந்தனால ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்திருக்கு. பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே கேக் நீங்கள் அவனில் கூட பண்ணலாம். அவன் டைமிங் 180 டிகிரி செல்சியஸில் அவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கேக் வேகாமல் இருந்ததுன்னா கூடுதலாக ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல் கேக் வேகுதான்னு செக் பண்ணுறதுக்கு டூத் பிக் வச்சு அமைக்க பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அப்படி வரும்போது கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை மாவு ஒட்டி இருந்ததுன்னா கேக் வேகலை. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. அப்படியே பேக்கரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான ஸ்நாக்ஸாக இருக்கும். குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.